ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீலாக் ஒரு அழகான லொக்கேஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் பார்த்திங்கன்னா கேரளாவோட வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்கிற வேர்ல்டு ஃபேமஸ் ஆலப்புழா போட் ஹவுஸ். ஸோ இந்த போட் ஹவுஸை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆலப்புழா போட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆலப்புழா பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆலப்புழா கேரளாவோட சதர்ன் சைடில் இருக்க அரேபியன் சி பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பேக் வாட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து தென்னை மரங்கள் இருக்கும், ஒரு சைடு வந்து விவசாய பூமிகள் இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு கிணல் மாதிரி ஒரு பாதை போகும். அந்த பாதையில் தான் வந்து இந்த போட்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஆலப்புழா பிரிட்டிஷ் பீரியடில் மட்டும் இல்லை, சோலா பீரியடில் கூட சீ ட்ரேடுக்கு மெயின் போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்பைசஸ் அண்ட் காயில் ப்ராடக்ட்ஸ்க்கு வேர்ல்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இது வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு. இன்னும் இப்போது டூரிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, காயில் இண்டஸ்ட்ரிக்கு கூட நல்ல நேம் இருக்குது. இப்போ நாம் இந்த ஆலப்புழாவை எப்படி ரீச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஆலப்புழாவுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 13 to 14 ஹவர்ஸ் எடுக்கும். இதே நீங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருவனந்தபுரம்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயும் தான் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. அண்ட் கனெக்டிங் ட்ரெயின்ஸும் இருக்குது அண்ட் அவைலபிள் பஸ்ஸஸும் இருக்குது. லைக் எஸ்சிடிசிலையும் இருக்குது, கேஎஸ்ஆர்டிசிலையும் இருக்குது. ப்ரைவேட் வால்வோ பஸ்ஸஸ் அண்ட் சூப்பர் டிலக்ஸ் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எர்ணாகுளம்லேருந்து ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் பஸ்ஸில் வந்தாலும் இங்கே ரீச் பண்ணிடலாம். ஒன் ஸ்டேஷன் நீங்கள் இறங்கினதும் அங்கே ஆட்டோ, கேப்ஸ் அண்ட் ஈவன் ஷேர் ஆட்டோஸ் அண்ட் போட்டிங்க்கு போக ரெடியாக இருக்கும். நீங்கள் ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோ கேப் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபினிஷிங் பாயிண்ட்ன்ற ஸ்டாப்பிங்கை வந்து ஆட்டோ டிரைவரில் கேப்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா புண்டமட காயல். ஸோ இங்கே இருந்தால் உங்களுக்கு எல்லா ஹவுஸ் போட்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லொக்கேஷனில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கும் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பார்க்கிங் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ரைவேட் வெஹிக்கிள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்கள் காரை நீங்கள் சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்க்கிங் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் போட்டிங்கை நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர வரைக்கும் உங்கள் கார் இங்கே சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே நீங்கள் தைரியமாக பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் போட் புக்கிங் ஆஃபீஸ், டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட புக்கிங் இன்ஃபர்மேஷன் லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பண்ணாமல் டேரெக்டாக வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி உங்களோட ஹவுஸ் போட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டே க்ரூஸ் டைமிங், இன்னொன்று வந்து ஓவர் நைட் க்ரூஸ் டைமிங். ஸோ டே க்ரூஸ் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நைட்டில் ஸ்டே பண்ண முடியாது. இன்றைக்கி மார்னிங் செக்இன் ஆகிட்டு ஈவினிங் செக் அவுட் ஆகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் சில பேசஞ்சர்ஸ் ட்ராவலர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த பேக்கேஜ் தான் இது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு ஈவினிங் 5 o'clock வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அதே லொக்கேஷனில் வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இந்த ட்ராவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஈவினிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஓவர் நைட் ஸ்டேயில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock வரைக்கும் உங்களை போட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராவலில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷேரிங் ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு போட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராவலில் உங்களுக்கு ஒரு லஞ்ச், ஈவினிங் டின்னர், அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லா ஹவுஸ் போட்ஸும் அவைலபிளாக இருக்கும். இண்டிவிஜுவலாக நீங்கள் கப்பலாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செப்பரேட் ஹவுஸ் போட்ஸும் நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷேரிங்கில் வேணும், அந்த ஷேரிங் போட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் போட்டில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி ரூம் செட்டப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரூம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. நேற்று போன ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் மார்னிங் அரௌண்ட் 9 o'clock 10 o'clock வந்து பார்க் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு டேக்கான ஓவர் நைட் க்ரூஸ் டைமிங்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பார்க்கிங்கில் எல்லா ஹவுஸ் போட்ஸும் ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹவுஸ் போட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஹவுஸ் போட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா மட்டும் அந்த ஹவுஸ் போட்டை வந்து பே பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். நிறைய பேர் வந்துட்டு கம்மியாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் தரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களாக ஃபிசிக்கலாக போயிட்டு போட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி பீப்புள்ஸை வச்சு பார்க்காதீங்க.
அந்த போட்டுக்கான டியூவல் இன்சார்ஜ் யாரோ பார்த்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஹவுஸ் போட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒரு மூவ். நாங்கள் நிறைய போட்டை வந்து செக் பண்ணி பார்த்தோம். அரௌண்ட் 9 o'clockலேருந்து ஒரு 11 o'clock வரைக்கும் நாங்கள் நிறைய போட்ஸ் செக் பண்ணி பார்த்தோம். சில பேர் ப்ரைஸ் கம்மியாகவும் கோட் பண்ணாங்க, சில பேர் அதிகமாகவும் கோட் பண்ணாங்க. பட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில போட் செக் பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிகாஸ் அந்த ஃப்ளோரோட குவாலிட்டி, ரூமோட குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இல்லை. கடைசியாக நாங்கள் வந்தது தான் இந்த ராயல் வேவ்ஸ்ன்ற ஒரு ஹவுஸ் போட். இது ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. உள்ளே இருக்க ஆம்பியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ரைஸில் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த ஹவுஸ் போட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம். இப்போ நாம் இந்த ராயல் வேவ்ஸ் ஹவுஸ் போட்குள்ளே போய் பார்க்கலாம். இதோட ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதோட இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மற்ற ஹவுஸ் போட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். லைக் ரூம்ஸோட குவாலிட்டி அண்டு அவங்களோட இன்டீரியர் செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வாங்க இப்போ இந்த ராயல் வேவ்ஸ்ன்ற ஒரு ஹவுஸ் போட்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரு ஆகும்போதே பார்க்கலாம், இந்த ஹவுஸ் போட்டோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சீட் இருக்கும், ப்ளஸ் ஒரு வீல் இருக்கும். ஸோ இந்த வீலை வச்சு தான் அந்த கேப்டன் வந்து இந்த கம்ப்ளீட் ஹவுஸ் போட்டையே வந்து ஆப்ரேட் பண்ணுவார். இது ஒரு சிம்பிள் 2 ராட் மெக்கானிசமில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த லீவர் தெரியுது இல்லைங்களா, இந்த லீவரை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணும்போது அது மூவ் ஆகும், இல்லை பேக்கில் புஷ் பண்ணும்போது அது ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோலை வச்சு அவங்க ஹவுஸ் போட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. வாங்க இப்போ நாம் உள்ள இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஹால். ஸோ ஒரு பெரிய சோஃபா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு சூப்பர் டிசைன் பண்ணி ஒரு ரிசப்ஷன் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒயில் போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இங்கேருந்தும் நீங்கள் வந்து உட்காந்து வியூஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த போட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சிசிடிவி சர்வைலன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேஃப்டி பற்றின கவலை எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ப்ரைவேட் ஏரியாஸ் இல்லாமல் பப்ளிக் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணி போகும்போது உங்களுக்கான இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் அண்டு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஹவுஸ் போட்டை நீங்கள் வந்து ஆக்குபை பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம இந்த ஹவுஸ் போட்டில் இப்போ ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ரூம். இங்கே ஒரு குயின் சைஸ் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரூம் செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா எப்படி ஒரு ரூம் செட்டப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஹவுஸ் போட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் இருக்குது. இந்த கர்டனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் விண்டோ மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ராவல் அப்போது இந்த ஆலப்பியோட சீனிக் லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஹோட்டல்ஸில் இருக்க மாதிரி இங்கேயும் ரெஸ்ட் ரூம்ஸை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹோட்டலில் இருக்க செட்டப் மாதிரியே இந்த ஹவுஸ் போட்லேயும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்இன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் தெரியுது இல்லைங்களா, இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக தான் நாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். போகிற வழியில் நாங்கள் தங்கியிருந்த ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் இருந்தது. இங்கே ஒரு மாஸ்டர் இருப்பார். அவர் வந்து எனக்கு நமக்கு தேவையான எல்லா ஃபுட்டுக்கும் அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவார். லைக் கேரளா ஸ்டைலில் லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வியூ பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பால்கனி இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் நீங்கள் ஃபீல் குட்டாக இங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து ரசிக்க முடியும். இந்த பால்கனி பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷ் பேஷன் தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரூம்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 சைடுமே வந்து ரூம்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படி ஹோட்டல்ஸில் இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பில் 2 ரூம்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க, இல்லை கப்பலாக வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூமை நீங்கள் ஷேரிங்கில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்ஸில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அதில் நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபேமிலியாக ஒரு ரூமை நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரூமை விட மேலே இருக்க ரூம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு இந்த லெஃப்ட்டில் தெரிகிற கர்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டில் இருந்துகிட்டே இந்த ஆலப்புழாவோட கம்ப்ளீட் லேக்ஸ் வியூவை வந்து நீங்கள் வியூ பண்ண முடியும்.
இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லஞ்ச், டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டமும் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சாங்ஸ் போட்டுட்டு கேங்காக வரவங்க எல்லாமே டான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பால்கனியும் இருக்குது. ஸோ பால்கனியில் நின்றும் நீங்கள் போட்டு ரன் ஆகும்போது வியூ பண்ணிக்கலாம். இங்கே டிவியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது சாங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிவியில் போட்டு அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்குற இந்த க்ரீன் மேட் பால்கனி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக நின்று நீங்கள் வெளியே இருக்க வியூஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 1:00 ஆயிடுச்சு. நம்ம கேப்டனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போட்டை. ஸோ இந்த 2 லீவரை வச்சு தான் அவர் ஆப்ரேட் பண்ண போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து இந்த ஆலப்புழா நியரஸ்ட்டில் இருக்க எல்லா வில்லேஜுமே இவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே அழகான ஒரு வில்லேஜஸ்லாம் நீங்கள் இந்த ரூட்டில் பார்க்க முடியும். இங்கேருந்து நீங்கள் பால்கனி வியூவிலேருந்தும் பார்க்கலாம். இந்த சைடில் இருக்க ரிசப்ஷன் வியூவிலேருந்தும் பார்க்கலாம். உங்கள் ரூமில் இருக்க கண்ணாடியிலேருந்தும் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே அழகான ஒரு ஆலப்புழா ட்ரிப்பை வந்து நீங்கள் இந்த ஹவுஸ் போட்லேருந்து பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த போட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்ட் ஏரியாவில் ஒரு 2-3 ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் நீங்கள் ஜூஸ், ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ அங்கேயே ஃபிஷ் வாங்கி நீங்கள் உங்கள் குக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நைட் டின்னருக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஹவுஸ் போட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 to மார்னிங் 9:00. ஹவுஸ் போட் ஏசி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:00 to மார்னிங் 6:00 வரைக்கும் ஏசி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டே டைம்லாம் வந்து ஏசி ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. சில ஹவுஸ் போட்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெண்ட் எடுக்கும்போது 24 ஹவர்ஸ் ஏசியை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து கேட்பாங்க. நைட் டைமில் ஒரு ஃப்ளோட்டிங் போட்டில், அதுவும் ஃப்ளோட்டிங் வாட்டரில் தூங்குகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்ஸும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஸோ நைட் ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் அரௌண்ட் 7:00 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ் போட்டும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நோக்கி திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து. ஸோ 7:00 ஸ்டார்ட் பண்ண போட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 வந்துட்டு நம்ம டே பிஃபோர் வந்து எங்கே வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல வந்து எண்ட் பண்ணிவிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இந்த ஆலப்புழாவை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச். அதே மாதிரி பீக் சம்மர்லையும் இந்த ஆலப்புழாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏசியும் வந்து டைமிங்கில் இருக்கிறதுனால டேயில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி இந்த ஆலப்புழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சரோட ஹெவன் தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை ஃபேமிலியோட ஒரு ஃபன் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு நியூலி மேரிட் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.